சிஎஸ்கே தர்பார். வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபிங்க. மசாலா ஆல்ஃப்ரெடோ பன்னீர் பாஸ்தா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: பென்னே பாஸ்தா, க்ரீமி ஆல்ஃப்ரெடோ, பிளாக் ஆலிவ்ஸ், விப்பிங் க்ரீம், பாஸ்தா சாஸ், இந்தியன் ட்விஸ்டோட, பன்னீர் மசாலா, ஆலிவ் ஆயில், அப்புறம் பன்னீர். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை நல்லா கொதிக்க விடுறோம். வாட்டரில் நல்லா இது பண்ணுங்கள், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கையை வச்சு மஸ்ட்டு பாருங்கள், அது நல்லா வெந்திருக்கணும். சம்டைம்ஸ் அது வேகாது. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொலாண்டரில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இமீடியட்டாக கோல்டு வாட்டர் விடுங்க, ஏன்னா அப்போ தான் அது ஒன்றுக்கு ஒன்று சேராமல் இருக்கும். அதுக்கப்புறம் அது மேலேயே ஆலிவ் ஆயிலையும் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை வச்சுக்கிறோம். கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் விடுறோம். அதுக்கப்புறம் ஆல்ஃப்ரெடோ சாஸு, அப்புறம் பாஸ்தா சாஸு விட்டுக்கிறோம். நல்லா ரெண்டுத்தையும் கொதிக்க விடுங்க. கூடவே விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தட் இஸ் ஆல்ஃப்ரெடோ சாஸ், பாஸ்தா சாஸ், விப்பிங் க்ரீம் நிறையா நான் கொஞ்சமாக போட்டிருந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா சாஸு, ஆல்ஃப்ரெடோ சாஸு, விப்பிங் க்ரீம் மூணுமே நான் ஒரு ஃபுல் பாட்டிலே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃப்ரெடோ சாஸ் எல்லாம் ஏன்னா ஒரு ஃபுல் பேக்கெட் பாஸ்தாக்கு ஃபுல் ஆல்ஃப்ரெடோ சாஸ் வேணும். அது கூட 3 to 4 ஸ்பூனு பன்னீர் மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுல் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். பன்னீர் ஃபுல் ஆல்ஃப்ரெடோ சாஸு, பாஸ்தா சாஸ் எல்லாம் ஃபுல் டப்பாவே நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த பாஸ்தாவையும் இது கூட கலந்து விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பிளாக் ஆலிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை முழுசு பிளாக் ஆலிவ்ஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட மிச்சம் இருக்கிற ஆல்ஃப்ரெடோ சாஸையும் நான் கொட்டிட்டேன். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நான் ஃபுல் பாட்டிலையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 4 தான் மெயினாக: விப்பிங் க்ரீமு, ஆல்ஃப்ரெடோ சாஸு, பாஸ்தா சாஸு, அதுக்கப்புறம் இது மசாலா, பன்னீர் மசாலா. நான் ஆஷிர்வாத் மசாலா இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் பாஸ்தா சாஸோடு நல்லா டாஸ் பண்ணுங்கள். நல்லா டாஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டு மேலாப்படி திருப்பியும் ஆலிவ் ஆயிலை மேலாப்படி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம பாஸ்தாவை இப்போது அலுமினியம் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் ஆன் பண்ணிக்கோங்க. பன்னீரை க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் தோசைக்கல்லை விட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச பன்னீரை பாஸ்தாவில் ஆட் பண்ணிக்கிறோம். அது மேலே மொசரல்லா சீஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு அரை பாக்கெட் கிட்டக்க மேலாப்படி இந்த பாஸ்தா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, ட்ரே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் தூவிக்கிறேன். அப்புறம் அலுமினியம் ஃபாயிலில் அதை கவர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அவனில் 350 degrees பேக்குங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி நம்ம முதல்ல ப்ரீஹீட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு 10 minutes கழித்து இதை எகெயின் அவனில் வச்சு ஒரு 20 minutes பேக் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ தட் அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி செம்ம சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா ஆல்ஃப்ரெடோ பன்னீர் பாஸ்தா ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.